வாழைச்சேனை துறைமுகத்திலிருந்து 4 பேருடன் மீன் பிடிக்கச் சென்ற படகு இயந்திர கோளாறு காரணமாக இலங்கை கடற்பரப்பு எல்லை தாண்டி தத்தளித்தது. மீட்டெடுக்க நாடாளுமன்ற உறுப்பினர் MS நலீம் துரித நடவடிக்கையை மேற்கொண்டார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு இலங்கை கிழக்கு கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபடுவதற்காக 2 சகோதரர்கள் அடங்கலாக 4 பேருடன் வாழைச்சேனை துறைமுகத்தில் இருந்து புறப்பட்டுச் சென்ற படகு இயந்திர கோளாறு மற்றும் கடல் சீற்றம் காரணமாக இலங்கை கடற்பரப்பை தாண்டி சர்வதேச கடற்பரப்பில் தத்தளிப்பது தொடர்பில் அவர்களை துரிதமாக மீட்கும் நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு கடற்றொழில் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சுசந்த கஹவத்த அவர்களை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் MS நலீம் தொடர்பு கொண்டு கேட்டுக்கொண்டார். குறித்த விடயம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினரின் கவனத்துக்கு உறவினர்களால் கொண்டு செல்லப்பட்டதை தொடர்ந்து வாழைச்சேனை மீனவர் துறைமுக முகாமையாளர் விஜிதரன் அவர்களை தொடர்பு கொண்ட அவர் படகு குறித்த மேலதிக முழு விவரங்களை கேட்டறிந்து கொண்டு உடனடியாக கடற்றொழில் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சுசந்த கஹவத்த அவர்களை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு முழு விவரங்களை வழங்கியதுடன் கடற்படை மற்றும் கரையோர பாதுகாப்பு பிரிவினருக்கு குறித்த மீனவர்கள் பற்றிய விவரங்களை வழங்கி அவர்களை துரிதமாக மீட்பதற்குரிய நடவடிக்கைகளை மனிதாபிமான அடிப்படையில் முன்னெடுக்குமாறு கேட்டுக்கொண்டார்.